நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் வாழைப்பழத்தில் பர்ஃபி செய்ய போகிறோம். வீட்டில் வாழைப்பழம் இந்த மாதிரி நல்லா பழுத்து மேல் தோலையெல்லாம் இப்போ கருப்பாக இருந்தாக்கா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி அதை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இந்த வாழைப்பழத்தை பர்ஃபி செஞ்சு கொடுத்தாக்கா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பழம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வாழை மரத்தில் கொல்லை பழம் தான் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு இனிப்பாக இருந்தது. ஆனால் காயாக நாங்கள் அறுத்து வச்ச அந்த பழம் ஒரே சமயத்தில் குப்புன்னு எல்லா பழமும் பழுத்து போச்சு. அதனால் இது எங்களால் ஒரே சமயத்தில் சாப்பிட முடியாதுன்றது கொஞ்சம் பழம் எடுத்து நாங்கள் பர்ஃபி செஞ்சோம். அதை நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது செய்யறதுக்கு ஒரு 5 வாழைப்பழத்தை மேல் தோலை எல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுவிட்டேன். இப்போ எல்லா பழத்தையும் கட் பண்ணியாச்சு. இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வந்துடலாம், தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே நம்ம பழத்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிக்கணும். இது இப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் எல்லா அளவுகளும் நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன், 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் தான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பிஸ்தா முந்திரியை பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வானலில் போட்டுட்டு 2 ஸ்பூன் நான் அதில் நெய்யை ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நிறைய கூட நெய்யை ஊற்றிக்கலாம். நான் எப்போதுமே செய்யும்போது குறைவாக தான் நெய் ஊற்றி செய்வேன். ஏன்னா எங்களுக்கு உடம்புக்கு ஒத்து வராதுன்றதால குறைவாக தான் நெய் ஊற்றி நான் செய்வேன். உங்களுக்கு நிறையா நெய் ஊற்றணும்னா ஊற்றிக்குங்க. இதில் நல்லா வறுபட்ட உடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற நெய்யில் நம்ம கோதுமை மாவையும் ரவையையும் கொட்டி வறுத்துக்கலாம். இது இப்போ வெள்ளையாக இருக்குது. இது நல்லா செவந்து வர்ற வரைக்கும் இது நம்ம வறுத்துக்கணும். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கணும். இது நல்லா வறுபட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற வாழைப்பழத்தை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்து வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பழத்தை அதில் போட்டுக்கலாம். வாழைப்பழமும் கோதுமையும் நல்லா ஒரு சேர கலந்து வரணும். அந்த மாதிரி இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை பாகுக்கு 1 கப்பு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கப்பு சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1 கப்பு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பாகுபதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. அது கொதி வந்த உடனே நம்ம இதை எடுத்து கோதுமை மாவில் ஊற்றி கலக்க வேண்டியது தான். இப்போ இதில் 1 ஸ்பூன் நான் ஏலக்காய் பொடி சர்க்கரை போட்டு ஏலக்காய் அரைச்சி வச்சுருந்தேன். அதனால் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் கொஞ்சோண்டு ஃபுட் கலரும் அதாவது கேசரி கலரும் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு கொதி வந்துடுச்சு. இந்த கொதி வந்த பிறகு நாம் இதை அப்படியே எடுத்து கோதுமை மாவில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இது கட்டியாக இருக்கிறதுல நல்லா உடச்சி விட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம முதலே கூட இதை நல்லா உடச்சி விட்டு வச்சுருக்கலாம். ஆனால் நான் உடச்சி விட மறந்துட்டேன். அதனால் சர்க்கரை பாகை ஊற்றி அதை கலந்து விட்டுக்கலாம். வறுத்து வச்சுக்கிற முந்திரி பாதாம் பிஸ்தாவையும் அதிலே போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு கோதுமை மாவில் எல்லா இடமும் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா நம்ம கலந்து விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்குங்க. இந்த சர்க்கரை பாகெல்லாம் கோதுமை மாவு நல்லா உறிஞ்சி கெட்டியாகும். அது வரைக்கும் நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ கலந்து கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் அதில் 2 ஸ்பூன் தான் நெய் ஊற்றி கலந்து விட போகிறேன். உங்களுக்கு அதிகமாக நெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம எங்கேயும் ஒட்டாத கையில் வரும். அதனால் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கினாலும் ஊற்றிங்க. ஆனால் எனக்கு 2 ஸ்பூன் போதுன்றதால 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் எப்போவுமே நெய் அதிகமாக சாப்பிட மாட்டேன். எங்கள் உடம்பு அந்த மாதிரி. அதனால் நான் கொஞ்சம் குறைவாகவே எல்லாத்துலேயும் நெய் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஒரு தட்டில் நெய் தடவி அந்த கலந்து வச்சுக்கிற பர்ஃபியை இதில் ஊற்றி சமப்படுத்திக்கலாம். இது நல்லா கரண்டியெல்லாம் நல்லா சமப்படுத்திக்கலாம். சமப்படுத்திட்டு இது மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரியை இந்த மாதிரி தூவி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதை ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம்.
நான் ஆறத்துக்கு முன்னே இதை கட் பண்ணதால் கொஞ்சம் வந்து ஷேப் வந்து மாறி வரும். நல்லா ஆறின பிறகு கட் பண்ணாக்கா நல்லா சூப்பராக வரும். நான் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிவிட்டேன், அதனால் கொஞ்சம் ஷேப் வந்து அழகாக வரலை. இப்போ பாருங்கள், சூப்பரான நமக்கு வாழைப்பழத்தில் பர்பி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைப்பழம் மீதியாக இருந்தாக்கா இந்த மாதிரி பர்பி செய்யுங்க. இதை நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான வாழைப்பழத்தில் பர்பி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.